ஓம் சாந்தி. இன்னைக்கு பாபா முரளியில் சொல்கிறாங்க, இங்கே தந்தை மற்றும் குழந்தைகளுடைய ஒரு சந்திப்பு தான் இங்கே ஏற்படுது. குரு சிஷ்யர்களுடைய ஒரு சந்திப்பு இங்கே கிடையாது. இவர் என்னுடைய சிஷ்யர், என்னுடைய மாணவர், என்னுடைய ஆதரவாளர் அப்படின்னு அந்த குரு பார்க்குறாங்க. பாபா சொல்கிறாரு, இப்படி பார்க்கறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண பார்வை தானே அப்படிங்கிறாரு. ஏன்னா அவங்க தேகத்தை தான் பார்க்குறாங்க. அந்த சிஷ்யர்களுமே அவங்க குருக்களை இவங்க நம்மளுடைய குரு அப்படின்னு குரு மீது மரியாதை வைத்திருப்பாங்க. ஆனால் தேகத்தை தான் அவங்க பார்ப்பாங்க, ஆத்மாவை அங்கே பார்க்க மாட்டாங்க. இங்கே எல்லாமே வித்தியாசமானது. சிவபாபா உடல் அற்றவராக இருக்கிறாரு. பிரம்மா பாபாவுடைய உடலில் நம்ம எல்லாரையுமே அவர் ஆத்மாவாக தான் பார்க்குறாரு. இவங்க என்னுடைய குழந்தைங்க, இவங்க தூய்மை இழந்துட்டாங்க, இந்த குழந்தைங்களை நான் தூய்மையாக்கணும், இவங்களுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு பாபாவுக்கு குழந்தைங்க மேலே இரக்கம் வருது. அதனால தான் பாபா சொல்கிறாரு, இங்கே உங்களுக்கு குடும்ப மார்க்கத்திற்கான அன்பு கிடைக்கிது. ஏன்னா ஒரு சிவபாபா தான் உளப்பூர்வமாக நீங்கள் என்னுடைய குழந்தைங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை ஒரு தேகதாரி குருக்கள் செய்ய முடியாதுன்னு சொல்கிறாரு. மேலும் பாபா சொல்கிறாரு, நீங்கள் செய்திருக்கக்கூடிய சந்நியாசம் தான் உண்மையான சந்நியாசம், எல்லை இல்லாத சந்நியாசம். குடும்ப வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே உங்கள் புத்தியால் இந்த உலகத்தை நீங்கள் சந்நியாசம் பண்ணுறீங்க. இதன் மூலமாக தான் உங்களுக்கு எல்லையில்லாத ஆஸ்தி கிடைக்குது. அவங்க செய்திருக்கக்கூடிய அந்த எல்லைக்குட்பட்ட சந்நியாசத்தினால எல்லையில்லா ஆஸ்தி கிடைக்காது அப்படின்னு சொல்கிறார் பாபா. மேலும் இது ஞான மார்க்கம், ஞான கடலே நேரடியாக ஞானம் கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஞானம் வேற, பக்தி அப்படிங்கிறது வேற. ஞான கடல் நேரடியாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, குழந்தைகளாகிய உங்களை நான் தூய்மை ஆக்கிறதுக்காக நான் இந்த பிரம்மா உடலில் வந்திருக்கேன் அப்படின்னு அவரே அவருடைய அறிமுகத்தை இப்போ நேரடியாக நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. மேலும் பாபா சொல்கிறாரு, இந்த உலகம் இப்போ மாறப்போகுது, இந்த உலகத்தின் மீது உங்கள் புத்தியை செலுத்தாதீங்க, எல்லையில்லா சந்நியாசம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. பாபா சொல்லி கொடுக்கக்கூடிய இந்த படிப்பின் மீது முழுமையான கவனம் வைங்க. படிக்கக்கூடிய நேரத்தில் கண்களை மூடிக்கிட்டு நீங்கள் அமராதீங்கன்னு சொல்கிறார் பாபா. இது போல் நிறைய விஷயங்களை பாபா இன்னைக்கு முரளியில் சொல்கிறாங்க. வாங்க இன்னைக்கு முழு முரளியை நம்ம விரிவாக கேட்கலாம். ஓம் சாந்தி. முரளி டேட் 5/9/2024 காலை முரளி, பாப் தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, இங்கு உங்களுக்கு இல்லற மார்க்கத்திற்கான அன்பு கிடைக்கிறது. ஏனெனில் தந்தை உள்ளபூர்வமாக எனது குழந்தைகளே என்று கூறுகிறார். தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது. இந்த அன்பினை தேகதாரி குருக்களினால் கொடுக்க முடியாது. இன்றைய கேள்வி, எந்த குழந்தைகளின் புத்தியில் ஞான தாரணை ஏற்படுகிறதோ, கற்பூர புத்தியுடன் இருக்கிறார்களோ அவர்களது அடையாளம் என்ன? பதில், மற்றவர்களுக்கு கூறுவதில் அவர்களுக்கு ஆர்வம் இருக்கும். அவர்களது புத்தியானது உற்றார் உறவினர்களின் பக்கம் அலையாது. யார் கற்பூர புத்தியுடன் இருக்கிறார்களோ அவர்கள் வகுப்பு நேரத்தில் ஒருபோதும் கொட்டாவி விடமாட்டார்கள். பள்ளியில் ஒரு பொழுதும் கண்களை மூடிக்கொண்டு அமரமாட்டார்கள். எந்த குழந்தைகள் தோசைக்கல் போன்று அமர்ந்திருக்கிறார்களோ, யாருடைய புத்தி இங்கு அங்கு என்று அலைந்து கொண்டிருக்கிறதோ அவர்கள் ஞானத்தை புரிந்து கொள்வது கிடையாது. அவர்கள் தந்தையை நினைவு செய்வது மிகவும் கடினமாகும். ஓம் சாந்தி. இது தந்தை மற்றும் குழந்தைகளின் சந்திப்பு ஆகும். குரு மற்றும் சிஷ்யர்களின் சந்திப்பு இங்கு கிடையாது. இவர் எனது சிஷ்யர், அதாவது எனது ஆதரவாளர் அல்லது மாணவர் என்ற பார்வை அந்த குருக்களிடம் இருக்கும். பார்வை சாதாரணமாகி விடுகிறதல்லவா? அவங்க நினைக்கிறது சாதாரணமாக இருக்கு இல்லையா? அவர்கள் அந்த பார்வையுடன் தான் பார்ப்பார்கள். ஆத்மாவை பார்க்க மாட்டார்கள். அவர்கள் ஷரீரத்தை தான் பார்ப்பார்கள். மேலும் அந்த சிஷ்யர்களும் தேக அபிமானிகளாக அமர்ந்திருப்பார்கள். அவர்களை தங்களது குருவாக நினைப்பர். நமது குரு என்ற பார்வை அவர்களிடம் இருக்கும். குருவின் மீது மரியாதை வைத்திருப்பார்கள். ஆனால் இங்கு அதிக வித்தியாசம் இருக்கிறது. அவங்க நினைக்கிறதுக்கும் இங்கே பாபா வீட்டில் நினைக்கிறதுக்கும். இங்கு தந்தை தான் குழந்தைகளுக்கு மரியாதை கொடுக்கின்றார். இந்த குழந்தைகளுக்கு கற்பிக்க வேண்டும் என்பதை பாபா அறிவார். இந்த சிருஷ்டி
உலக சக்கரம் எவ்வாறு சுற்றுகிறது, எல்லையற்ற சரித்திர பூகோளத்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்க வேண்டும். அந்த குருக்களிடத்தில் குழந்தைகளுக்கான அன்பு இருக்காது. தந்தையிடத்தில் குழந்தைகளின் மீது அதிக அன்பு இருக்கும். மேலும் குழந்தைகளுக்கும் தந்தையின் மீது அதிக அன்பு இருக்கும். பாபா நமக்கு சிருஷ்டி சக்கரத்தின் ஞானம் கூறுகிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவர்கள் என்ன கற்றுக் கொடுக்கின்றார்கள்? அரைக்கல்பமாக சாஸ்திரங்களை கூறினர், பக்தியின் காரியங்களை செய்தனர், காயத்ரி, சந்தியாவந்தனம் போன்றவைகளை கற்றுக் கொடுத்திருந்தார்கள். இங்கு தந்தை வந்திருக்கிறார், தனது அறிமுகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். நாம் முற்றிலும் தந்தையை அறியாமல் இருந்தோம், சர்வவியாபி என்றும் கூறிவிட்டோம். பரமாத்மா எங்கு இருக்கிறார் என்று கேட்டால் உடனேயே சர்வவியாபி என்று கூறிவிடுவர். உங்களிடம் மனிதர்கள் வரும்பொழுது இங்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார்கள் என்று கேட்கின்றனர். நாம் ராஜயோகம் கற்றுக் கொடுக்கிறோம் என்று கூறுங்கள். இதன் மூலம் நீங்கள் மனிதரில் இருந்து தேவதை, அதாவது ராஜாவாக ஆக முடியும். மேலும் மனிதனிலிருந்து தேவதை ஆகக்கூடிய கல்வி கொடுக்கும் சத்சங்கம் வேறு எதுவும் இருக்காது. தேவதைகள் சத்தியுகத்தில் இருப்பர், கலியுகத்தில் மனிதர்கள் இருக்கின்றனர். இப்பொழுது நான் உங்களுக்கு முழு சிருஷ்டி சக்கரத்தின் ரகசியத்தையும் புரிய வைக்கின்றேன். இதன் மூலம் நீங்கள் சக்கரவர்த்தி ராஜாவாக ஆகிவிடுவீர்கள். மேலும் நீங்கள் தூய்மையாக ஆவதற்கான மிக நல்ல யுக்திகளையும் கூறுகின்றேன். இந்த மாதிரியான யுக்தியை வேறு யாரும் ஒரு பொழுதும் புரிய வைக்க முடியாது. இது எளிய ராஜயோகம் ஆகும். தந்தை பதீத பாவனராக இருக்கிறார், தூய்மை இல்லாதவர்களை தூய்மையாக்கக்கூடியவராக இருக்கிறார். அவர் சர்வ சக்திவானாக இருக்கின்றார். அவரை நினைவு செய்வதன் மூலம்தான் பாவங்கள் அழிந்து போகும். ஏனெனில் யோக அக்னி அல்லவா. ஆக இங்கு புதிய விஷயங்கள் கற்றுக் கொடுக்கப்படுகின்றன. இது ஞான மார்க்கமாகும். ஞான கடலானவர் ஒரே ஒரு தந்தையாவார். ஞானம் மற்றும் பக்தி தனித்தனியானது. ஞானத்தை கற்றுக் கொடுப்பதற்கு சுயம் தந்தை வரவேண்டியிருக்கிறது, சிவனே வராரு. ஏனெனில் அவர்தான் ஞான கடலாக இருக்கிறார். அவர் சுயம் வந்து நான் அனைவருக்கும் தந்தையாக இருக்கிறேன், பிரம்மாவின் மூலம் முழு உலகத்தையும் தூய்மை ஆக்குகிறேன் என்று தனது அறிமுகத்தை கொடுக்கின்றார். சத்தியுகம் பாவன தூய்மையான உலகமாகும், கலியுகம் தூய்மையில்லாத பதீத்த உலகமாகும். ஆக சத்தியுகத்தின் ஆரம்பம் மற்றும் கலியுகத்தின் கடைசியாக இதுதான் சங்கம யுகமாகும். இது லீப் யுகம் என்று கூறப்படுகிறது. இதில்தான் நாம் மேலே செல்கிறோம். எங்கு செல்கிறோம்? பழைய உலகத்திலிருந்து புது உலகத்திற்கு செல்கிறோம். ஏணிப்படியில் சிறிது சிறிதாக கீழே இறங்கி வந்தோம். சக்கரத்தில் சுற்றி சுற்றி மெதுவாக கீழே இறங்கி வந்துட்டோம். இங்கு நாம் சீச்சி உலகிலிருந்து புதிய உலகத்திற்கு ஒரேடியாக குதித்து விடுகிறோம். ஒரேடியாக நம்ம டிரான்ஸ்ஃபர் ஆகிடுறோம். நேராக மேலே சென்று விடுகிறோம். கீழே இறங்குறதுக்கு எவ்வளோ ஆண்டுகள் ஆகுது, மெதுவாக இறங்கணும். ஆனால் அடுத்தது போகிறதுக்கு ஹை ஜம்ப் பண்ணிடுறீங்கிறார் பாபா. பழைய உலகை விட்டு விட்டு நாம் புது உலகத்திற்கு செல்கிறோம். இது எல்லையற்ற விஷயமாகும். எல்லையற்ற பழைய உலகில் பல மனிதர்கள் இருக்கின்றனர். புது உலகில் மிக குறைந்த மனிதர்கள் தான் இருப்பர். அதுதான் சொர்க்கம் என்று கூறப்படுகிறது. அங்கு அனைவரும் தூய்மையாக இருப்பர். கலியுகத்தில் அனைவரும் அசுத்தமாக இருக்கின்றனர். ராவணன் அசுத்தமானவர்களாக ஆக்குகிறான். இந்த 5 விகாரத்தின் காரணமாக எல்லா ஆத்மாக்களும் அசுத்தமானவர்களாக ஆயிடுறாங்க. நீங்கள் இப்பொழுது ராவண ராஜ்யத்தில், அதாவது பழைய உலகத்தில் இருக்கிறீர்கள் என்பதை அனைவருக்கும் நீங்கள் தான் புரிய வைக்கின்றீர்கள். உண்மையில் ராமராஜ்யத்தில் இருந்தீர்கள், அதுதான் சொர்க்கம் என்று கூறப்பட்டது. பிறகு 84 பிறவிகள் எடுத்து எவ்வாறு கீழே இறங்கினோம் என்பதை நம்மால் கூற முடியும். யார் நல்ல புத்திசாலிகளாக இருப்பார்களோ அவர்கள் உடனேயே புரிந்து கொள்வார்கள். யாருடைய புத்தியில் தோன்றவில்லையோ அவர்கள் தோசைகள் போன்று இங்கு அங்கு என்று பார்த்து கொண்டே இருப்பர். யாருடைய புத்தியில் டச் ஆகலையோ அவங்க எதையுமே புரிஞ்சுக்காம அங்கே இங்கேயும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. தோசை கல்லில் தண்ணி ஊற்றினா உடனே என்ன ஆகுது? காஞ்சி போயிடுது. அப்போ கேட்டும் கேட்காம பதியாது. அப்போ புத்தியில்
அந்த மாதிரி தான் இருப்பாங்கங்கிறாரு. கவனத்துடன் கேட்க மாட்டார்கள். நீங்கள் தோசைக்கல் போன்று இருக்கின்றீர்கள் என்று கூறுவார்கள் அல்லவா? ஏன் கல் வந்து தோசைக்கல் மாதிரி இருக்குது புத்தி அப்படின்னு கேட்பாங்க தானே? அது போல பாபா சொல்றாரு, அந்த மாதிரி குழந்தைங்க இருக்காங்கங்கிறாரு பாபா. சந்நியாசிகளும் உட்கார்ந்து கதை கூறுகின்ற பொழுது சிலர் தூங்கி விடுவர் அல்லது கவனம் மற்ற பக்கம் சென்று விடுகிறது எனில் திடீரென இப்பொழுது என்ன கேட்டீர்கள் என்று அவர்களிடம் கேட்பர். தந்தையும் அனைவரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். யாரும் தோசைக்கல்லாக அமரவில்லை தானே, எதையும் புரிஞ்சுக்காதவங்களா அமரல தானே அப்படின்னு பாபா நம்ம எல்லாரையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நல்ல கற்பூர புத்தியுடைய குழந்தைகள் ஒரு பொழுதும் கற்கும் பொழுதும் கொட்டாவி விடமாட்டார்கள். கற்பூர புத்தினா உடனே புரிஞ்சுக்கக்கூடிய குழந்தைங்க கொட்டாவிலாம் விடமாட்டாங்கங்கிறார். பள்ளியிலும் கண்களை மூடிக்கொண்டு அமருவது என்பது நியமம் கிடையாது. சிறிதும் ஞானத்தை புரிந்து கொள்வது கிடையாது. இங்க கண்ணை மூடிக்கிட்டு புத்தி அங்கே இங்கேயும் அலைய விட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னா பாபா சொல்றாரு அவங்க கிட்ட துளி அளவு கூட ஞானம் இல்லைங்கிறார். தந்தையை நினைவு செய்வது என்பது அவர்களுக்கு மிகவும் கடினமாக இருக்கும். புரிஞ்சிக்கலைன்னா பாபாவை நினைக்க முடியாது. பிறகு பாவங்கள் எவ்வாறு நீங்கும்? கற்பூர புத்தி உடையவர்கள் நல்ல முறையில் தாரணை செய்து மற்றவர்களுக்கு கூறுவதில் ஆர்வத்துடன் இருப்பர். ஞானம் இல்லையெனில் புத்தி உற்றார் உறவினர்களின் பக்கம் சுற்றி கொண்டே இருக்கும். மற்ற அனைத்தையும் மறந்து விடுங்கள் என்று இங்க தந்தை கூறுகின்றார். கடைசியில் எதுவும் நினைவிற்கு வரக்கூடாது. பாபா சந்நியாசி போன்றவர்களை பார்த்திருக்கின்றார். யார் உறுதியான பிரம்ம ஞானிகளாக இருக்கிறார்களோ அவர்கள் அதிகாலையில் எழுந்து பிரம்ம மகத்தத்துவத்தை நினைத்து நினைத்து சரீரத்தை விட்டு விடுவர். பாபா வந்து அவருடைய அனுபவத்தை சொல்றாரு. நிறைய சன்னியாசிகளை வந்து நான் பார்த்துருக்கேன். அவங்க அதிகாலையில் வந்து பிரம்மத்தோடு ஐக்கியமாயிடணும் அப்படிங்கிறதுக்காக அவ்வளோ முயற்சி செய்து அவங்களுடைய சரீரத்தை வந்து அவங்க விடுவாங்களாம். அவர்களது அமைதியின் பிரபாவம் அதிகமாக இருக்கும். ஆனாலும் அவர்கள் பிரம்மத்தில் ஐக்கியமாகிவிட முடியாது. பிறகும் தாயின் கர்ப்பத்தில் பிறப்பு எடுக்க வேண்டியிருக்கிறது. உண்மையில் மகாத்மா என்று ஸ்ரீகிருஷ்ணரை தான் கூற முடியும் என்று தந்தை புரிய வைக்கின்றார். மனிதர்கள் பொருளின்றி அதாவது புரிந்து கொள்ளாமலேயே அவ்வாறு கூறிவிடுகின்றனர். மகாத்மா அப்படின்னா ஏதோ ஒரு சாது சன்னியாசிகளை சொல்லிடுறாங்க. பாபா சொல்றாரு மனிதர்கள் வந்து எந்த பொருளுமே புரியாம அவங்க அப்படியே சொல்லிடுறாங்க. ஸ்ரீ கிருஷ்ணர் சம்பூர்ண நிர்விகாரி. ஆனால் அவர் சந்நியாசி என்று கூறப்படாமல் தேவதை என்று கூறப்படுகின்றார் என்பதை தந்தை புரிய வைக்கின்றார். இல்லை, ஸ்ரீகிருஷ்ணரை வந்து மகாத்மா அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். உண்மையிலேயே அவரை தான் சொல்ல முடியுங்கிறார் பாபா. ஆனா அவரை சந்நியாசின்னு நம்ம சொல்ல முடியாது. அவரை தேவதை அப்படின்னு தான் வந்து சொல்லப்படுது. சந்நியாசி என்று கூறுவதற்கும் தேவதை என்று கூறுவதற்கும் பொருள் இருக்கிறது. இவர் தேவதையாக எப்படி ஆனார்? ஸ்ரீகிருஷ்ணர் வந்து தேவதையா எப்படி ஆனாரு? சந்நியாசியிலிருந்து தேவதையாக ஆகியிருக்கிறார். அவரு வந்து சந்நியாசம் தான் செய்தாரு. அந்த சந்நியாசியிலிருந்து தான் அவர் தேவதையானாரு. ஆனா அவர் எப்படிப்பட்ட சந்நியாசம் செய்தாரு? எல்லையற்ற சந்நியாசம் செய்திருக்கின்றார். பிறகு புது உலகத்திற்கும் சென்று விட்டார். அவர்கள் எல்லைக்குட்பட்ட சந்நியாசம் செய்கின்றனர். எல்லையற்றதில் அவர்களால் செல்ல முடியாது. விகாரங்களின் மூலம் எல்லைக்குட்பட்ட மறுபிறவி எடுக்க வேண்டியிருக்கிறது. எல்லையற்ற எஜமானர்களாக ஆக முடியாது. ராஜா ராணியாக ஒரு பொழுதும் அந்த சந்நியாசிகளால் ஆக முடியாது. ஏனெனில் அவர்களது தர்மமே தனிப்பட்டது. சந்நியாச தர்மம் தேவி தேவதா தர்மம் கிடையாது. நான் அதர்மத்தை அழித்து தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். விகாரமும் ஒரு அதர்மம் அல்லவா? அதனால்தான் தந்தை கூறுகின்றார், இவை அனைத்தையும் அழித்துவிட்டு ஒரே ஒரு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்ய நான் வரவேண்டியிருக்கிறது. பாரதத்தில் எப்பொழுது சத்தியகம் இருந்ததோ அப்பொழுது ஒரே ஒரு தர்மம் மட்டுமே இருந்தது. அதே தர்மம் தான் பிறகு அதர்மமாக மாறிவிடுகிறது. இப்பொழுது நீங்கள் மீண்டும் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறீர்கள். யார் எந்த அளவிற்கு முயற்சி செய்கிறார்களோ அந்த அளவிற்கு உயர்ந்த பதவி அடைவீர்கள். தன்னை ஆத்மா என்று நிச்சயம் செய்ய வேண்டும். குடும்ப விவகாரத்தில் இருங்கள்.
அதிலும் எவ்வளவு முடியுமோ எழுந்திருக்கும் பொழுதும் அமரும் பொழுதும் இதை உறுதி செய்யுங்கள். எவ்வாறு பக்தர்கள் அதிகாலையில் எழுந்து ஏகாந்தத்தில் அமர்ந்து மாலையை உருட்டி ஜபிக்கின்றார்கள், நீங்கள் முழு நாளின் கணக்கு எடுக்கின்றீர்கள். இந்த நேரத்தில் எவ்வளவு நேரம் நினைவு இருந்தது, முழு நாளும் இவ்வளவு நேரம் நினைவு இருந்தது, மொத்தத்தை கணக்கெடுக்கின்றீர்கள். அவர்கள் அதிகாலையில் எழுந்து மாலை உருட்டுகின்றனர். சிலர் உண்மையான பக்தனாக இல்லாமலும் இருக்கின்றனர். சிலரது புத்தி எங்கெங்கோ வெளியில் அலைந்து கொண்டே இருக்கிறது. பக்தியினால் எந்த லாபமும் கிடைக்காது என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். இது ஞானமாகும். இதன் மூலம் அதிக லாபம் ஏற்படுகிறது. இப்பொழுது உங்களுடையது முன்னேறும் கலையாகும். தந்தை அடிக்கடி மன்மனா பவா என்று கூறுகிறார். கீதையிலும் அந்த வார்த்தை இருக்கிறது. ஆனால் இதன் பொருளை யாரும் கூற முடியாது, பதில் கூற முடியாது. உண்மையில் அதன் பொருளும் எழுதப்பட்டிருக்கிறது. தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் விட்டுவிட்டு என் ஒருவனை நினைவு செய்யுங்கள். இதுதான் அதனுடைய பொருள். பகவானின் மகவாக்கியம் அல்லவா இது? ஆனால் அவர்களது புத்தியில் கிருஷ்ண பகவானின் மகவாக்கியம் என்று இருக்கிறது. அவர் தேகதாரி, பிறப்பு இறப்பில் வரக்கூடியவர் அல்லவா? அவரை பகவான் என்று எப்படி கூற முடியும்? ஆக சந்நியாசி போன்ற யாருடைய பார்வையும் தந்தை மற்றும் குழந்தைகளின் பார்வை போன்று இருக்க முடியாது. காந்தியை பாபுஜி என்று கூறலாம், ஆனால் தந்தை மற்றும் குழந்தைகளுக்கான உறவு என்று கூற மாட்டார்கள். இருப்பினும் அவர் சாதாரணமானவர் ஆகிவிடுகிறார் அல்லவா? தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. இவரிடத்தில் அமர்ந்திருக்கும் தந்தை எல்லையற்ற பாபுஜி ஆவார். பிரம்மா பாபா உடல்ல யாரு வந்திருக்கிறார்? எல்லையில்லா பாபுஜி சிவ தந்தை வந்திருக்கிறார். லௌகீக மற்றும் பாரலௌகீக இருவரிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது. லௌகிக அப்பா கிட்ட இருந்து ஆஸ்தி கிடைக்குது, பாரலௌகிக தந்தை சிவபாபா கிட்ட இருந்தும் ஆஸ்தி நமக்கு கிடைக்குது. பாபுஜியிடமிருந்து எதுவும் கிடைப்பது கிடையாது. நல்லது, பாரதத்தின் ராஜ்யம் திரும்பவும் கிடைத்தது. ஆனால் இதை ஆஸ்தி என்று கூற முடியாது. காந்திஜி பாபுஜி கிட்ட இருந்து எதுவும் கிடைக்கல, ஆனா பாரதத்தினுடைய ராஜ்யம் திரும்ப கிடைச்சது. ஆனா இதை ஆஸ்தின்னு கூற முடியாதுங்கிறார் பாபா. சுகம் கிடைக்கவில்லை அல்லவா? சுகம் வேணும் இல்லையா? சுகம் கிடைக்கல, சுதந்திரம் கிடைச்சிருச்சு, ஆனா சுகம் கிடைக்கலையேங்கிறார் பாபா. இரண்டு ஆஸ்திகள் உள்ளன. ஒன்று எல்லைக்குட்பட்ட தந்தையிடமிருந்து, மற்றொன்று எல்லையற்ற தந்தையிடமிருந்து. பிரம்மாவிடமிருந்து எந்த ஆஸ்தியும் கிடைப்பது கிடையாது. முழு பிரஜைகளும் அவர் தந்தையாக இருக்கலாம். பிரஜாபிதா பிரம்மா அப்படின்னா எல்லா பிரஜைகளுக்கும் ஒரு தந்தையாக இருக்கலாம். அவரை தான் கிரேட் கிராண்ட் ஃபாதர் என்று கூறுகிறோம். அவர் பிரம்மா தானே கூறுகின்றார். பிரம்மா பாபா அவரே சுயம் சொல்றாரு, என்னிடமிருந்து உங்களுக்கு எந்த ஆஸ்தியும் கிடைப்பது கிடையாது, இவரிடமிருந்து எதுவும் கிடைக்காது என்று இவர் கூறும் பொழுது அந்த பாபு காந்திஜியிடமிருந்து என்ன ஆஸ்தி கிடைக்கும்? பிரம்மா பாபா கிட்டே இருந்தே ஒண்ணுமே கிடைக்காது அப்படின்னு சிவபாபா சொல்லும் பொழுது பாபா சொல்றாரு, பிரம்மா பாபா கிட்டே இருந்தே ஒன்றும் கிடைக்கல, அப்ப அந்த காந்திஜி கிட்டே இருந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்ங்கிறார் பாபா. எதுவும் கிடையாது. ஆங்கிலேயர்கள் சென்று விட்டனர். இப்பொழுது என்ன இருக்கிறது? உண்ணாவிரதம், கொள்ளையடித்தல், போராட்டம் போன்றவைகள் நடைபெற்று கொண்டேதான் இருக்கின்றன. எவ்வளவு சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன. எதற்கும் பயப்படுவது கிடையாது. பெரிய பெரிய ஆபீசர்களையும் கொலை செய்து விடுகின்றனர். சுதந்திரத்திற்கு பதிலாக மேலும் துக்கம்தான் அடைந்து கொண்டிருக்கின்றனர். ஆக எல்லையற்ற விஷயம் இதுதான். நான் சரீரம் அல்ல. எல்லையில்லா விஷயம் என்ன சொல்றார் பாபா? நான் இந்த உடல் அல்ல. ஆத்மா என்ற நம்பிக்கை முதலில் செய்யுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். தந்தை நம்மை தத்தெடுத்திருக்கின்றார். நாம் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள். ஞான கடலான தந்தை வந்திருக்கிறார் மற்றும் சிருஷ்டி சக்கரத்தின் ஞானம் தருகிறார் என்பது உங்களுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. வேறு யாரும் புரிய வைக்க முடியாது. தேகம் உட்பட அனைத்தையும் மறந்து என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார்.
சத்தோ பிரதானமாக அவசியம் ஆக வேண்டியிருக்கும். நம்ம ஆத்மா கண்டிப்பாக தூய்மை ஆகணும். பழைய உலகம் விநாசம் ஆகியே தீரும் என்பதை அறிவீர்கள். புது உலகில் மிகவும் குறைவாக இருப்பர். கோடிக்கணக்கான ஆத்மாக்கள் எங்கே? 9 லட்சம் ஆத்மாக்கள் எங்கே? அனைவரும் எங்கு செல்வர்? அப்ப இப்ப இருக்கக்கூடிய ஆத்மாலாம் எங்க போவாங்க? நாம் அனைத்து ஆத்மாக்களும் மேலே இருந்தோம் என்பது இப்பொழுது உங்கள் புத்தியில் இருக்கிறது. பிறகு இங்கு நடிப்பை நடிப்பதற்காக வந்தோம். ஆத்மாவை தான் நடிகன் என்று கூறலாம். ஆத்மா இந்த சரீரத்தின் மூலம் நடிப்பை நடிக்கிறது. ஆத்மாவிற்கு இந்திரியங்கள் தேவை அல்லவா? கர்மேந்திரியம் தேவை. ஆத்மா எவ்வளவு சிறியதாக இருக்கிறது. 84 லட்சம் பிறவிகள் கிடையாது. ஒவ்வொருவரும் 84 லட்சம் பிறவிகள் எடுத்தால் பிறகு பாகத்தை எவ்வாறு திரும்பவும் நடிப்பார்கள்? நினைவு செய்ய முடியாது. நினைவு நீங்கிவிடும். 84 பிறவிகளே உங்களுக்கு நினைவில் இல்லை. அப்ப 84 லட்சம் பிறவி எப்படி நினைக்க முடியும்? மறந்து விடுகின்றீர்கள். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையை நினைவு செய்வது மிகவும் அவசியம். நினைவு செய்து அவசியம் தூய்மையாக வேண்டும். இந்த யோக அக்னியின் மூலம் விக்கிரமங்கள் விநாசமாகும். எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தி நாம் கல்பத்திற்கு அடைகிறோம் என்ற நம்பிக்கையும் இருக்கிறது. இப்போது மீண்டும் சொர்க்கவாசி ஆவதற்காக தந்தை கூறுவது என்னவெனில், என் ஒருவனை நினைவு செய்யுங்கள். ஏனெனில் நான் தான் பதீத்த பாவனனாக இருக்கிறேன். நீங்கள் தந்தையை அழைத்தீர்கள் அல்லவா? ஆக இப்பொழுது தந்தை பாவனம் ஆக்குவதற்காக வந்திருக்கிறார். தூய்மை ஆக்கிறதுக்காக வந்திருக்கிறார். பாவனமாக இருப்பவர்கள் தேவதைகள். தேவதை அப்படின்னாலே தூய்மையா இருக்கக்கூடியவர்கள். பதீத்தமாக இருப்பவர்கள் மனிதர்கள். பாவனம் ஆகி பிறகு சாந்தி தாமத்திற்கு செல்ல வேண்டும். நீங்கள் சாந்தி தாமம் செல்ல விரும்புகிறீர்களா அல்லது சுகதாமம் வர விரும்புகிறீர்களா? சுகம் காக்க எச்சலுக்கு சமமானது. எமக்கு சாந்தி தேவை என்று சந்நியாசிகள் கூறுகின்றனர். ஆக அவர்கள் ஒருபொழுதும் சத்தியுகத்திற்கு வரவே முடியாது. சத்தியுகத்தில் இல்லற மார்க்கத்தின் தர்மம் இருந்தது. தேவதைகள் விகாரமற்றவர்களாக இருந்தனர். அவர்களை மறுபிறவி எடுத்து எடுத்து பதீத்தமாக ஆகிவிடுகின்றனர். இப்பொழுது விகாரமற்றவர்களாக மீண்டும் ஆக வேண்டும் என்று தந்தை கூறுகின்றார். சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் எனில் என்னை நினைவு செய்யுங்கள். உங்களது பாவங்கள் அழிந்துவிடும். புண்ணிய ஆத்மாக்களாக ஆகிவிடுவீர்கள். பிறகு சாந்திதாமம் மற்றும் சுகதாமத்திற்கு செல்வீர்கள். அங்கு அமைதியும் இருந்தது, சுகமும் இருந்தது. சத்தியுகத்தில் அமைதியும் இருக்கும், சுகமும் இருக்கும். இப்பொழுது துக்கதாமமாக இருக்கிறது. பிறகு தந்தை வந்து சுகதாமத்தை ஸ்தாபனை, துக்கதாமத்தை விநாசம் செய்கின்றார். சித்திரமும் எதிரில் இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் எங்கு நிற்கின்றீர்கள் என்று கூறுங்கள். இப்பொழுது கலியுகத்தின் இறுதியாகும். விநாசம் எதிரிலேயே உள்ளது. பிறகு மிகச்சிறிய பாகம் மட்டுமே இருக்கும். உலகம் அழிஞ்சதுக்கு அப்புறம் இந்த உலகத்துல ரொம்ப சின்ன சிறிய பாகம் இந்த பாரத பூமியில இருக்கும். இவ்வளவு கண்டங்கள் இங்கு இருக்காது. இங்கு உலகத்தின் சரித்திர பூகோளத்தை தந்தை தான் வந்து புரிய வைக்கின்றார். இது பாடசாலையாகும். இது ஒரு பள்ளிக்கூடம். பகவானின் மகா வாக்கியம். முதலில் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டியிருக்கிறது. இப்பொழுது கலியுகமாக இருக்கிறது. பிறகு சத்தியுகத்திற்கு செல்ல வேண்டும். அங்கு சுகமே சுகம்தான். ஒருவரை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும். இதுதான் கலப்படமற்ற நினைவாகும். ஷரீரத்தையும் மறந்துவிட வேண்டும். சாந்தி தாமத்திலிருந்து வந்திருக்கிறீர்கள். பிறகு மீண்டும் சாந்தி தாமத்திற்கு செல்ல வேண்டும். அங்கு பதீத்தமானவர்கள், தூய்மையற்றவர்கள் யாரும் செல்ல முடியாது. தந்தையை நினைவு செய்து செய்து தூய்மையாகி நீங்கள் முக்தி தாமத்திற்கு சென்று விடுவீர்கள். இதை நல்ல முறையில் புரிய வைக்க வேண்டி இருக்கிறது. பாபா நமக்கு நல்ல முறையில் புரிய வைக்கிறாரு. நம்மளும் மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும். முன்பு இவ்வளவு சித்திரங்கள் கிடையாது. படங்களே இல்லாமல் சுருக்கமாக புரிய வைக்கப்பட்டன. இந்த பாடசாலையின் மூலம் மனிதனிலிருந்து தேவதைகளாக ஆக வேண்டும். இது புது உலகிற்கான ஞானமாகும். இதை தந்தை தான் கொடுப்பார் அல்லவா? ஆக தந்தையின் பார்வை குழந்தைகளின் மீது இருக்கிறது.
ஆத்மாக்களாகிய நமக்கு கற்பிக்கின்றார், நீங்களும் புரிய வைக்கின்றீர்கள். எல்லையற்ற தந்தை நமக்கு புரிய வைக்கின்றார். அவரது பெயர் ஷூபாபா. எல்லையற்ற தந்தை என்று மட்டும் கூறினாலும் குழப்பமடைந்து விடுவார்கள். சிவன் அப்படின்னு சொல்லணும். வெறும் எல்லையற்ற தந்தை அப்படின்னா குழம்பி போயிடுவாங்க. ஏனெனில் பாபாக்களும் பலர் ஆகிவிட்டனர். உலகத்துல நிறைய பேர் பாபா பாபான்னு சொல்லிக்கக்கூடியவங்க இருக்காங்க. அதனால எல்லையற்ற சிவபாபான்னு சொல்லுங்க, சிவத்தந்தைன்னு சொல்லுங்க. மாநகராட்சி மேயரையும் பாபா என்று கூறுகின்றனர். நகர தந்தை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த பாபா சொல்றார், நான் இவருக்குள் வந்தாலும் எனது பெயர் சிவன் ஆகும். நான் இந்த ரதத்தின் மூலம் உங்களுக்கு ஞானம் கொடுக்கிறேன். இவரை தத்தெடுத்திருக்கிறேன். இவருக்கு பிரஜாபிதா பிரம்மா என்று பெயர் வைத்திருக்கிறேன். இவருக்கும் என் மூலமாக தான் ஆஸ்தி கிடைக்கிறது. நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே. நன்றி பாபா. தேங்க்ஸ் பாபா. தாரணைக்கான முக்கிய சாரம். நடைமுறை செய்வதற்காக முரளியிலிருந்து முக்கியமான 2 பாயிண்ட்ஸ். முதலாவது, இப்பொழுது பழைய உலகிலிருந்து புது உலகத்திற்கு செல்லக்கூடிய நேரமாகும். ஹை ஜம்ப் பண்ணக்கூடிய நேரம் இதுன்னு சொல்றார் பாபா. ஆகையால் இந்த பழைய உலகை எல்லையற்ற சந்நியாசம் செய்ய வேண்டும். இதை புத்தியினால் மறக்க வேண்டும். இரண்டாவது, படிப்பின் மீது முழு கவனம் செலுத்த வேண்டும். பள்ளியில் கண்களை மூடிக்கொண்டு அமருவது என்பது நியமம் கிடையாது. படிக்கும் நேரத்தில் புத்தி இங்கு அங்கு என்று அலையக்கூடாது. கொட்டாவி வரக்கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். எதை கேட்கிறீர்களோ அதை தாரணை ஆகிவிட வேண்டும். அதை நடைமுறையில் கொண்டு வந்துவிட வேண்டும். இன்றைய வரதானம், ஆன்மீக போதை மூலம் பழைய உலகத்தை மறக்கக்கூடிய சுயராஜ்யத்திலிருந்து விஸ்வராஜ்ய அதிகாரி ஆகுக. ஆன்மீக போதை மூலம் பழைய உலகத்தை மறக்கக்கூடிய சுயராஜ்யத்திலிருந்து விஸ்வராஜ்ய அதிகாரி ஆகுக. விளக்கம். சங்கம யுகத்தில் யார் பாபாவின் ஆஸ்திக்கு அதிகாரியோ அவர்களே சுயராஜ்ய மற்றும் உலகராஜ்ய அதிகாரி ஆகிறார்கள். இன்று சுயராஜ்யம், நாளை உலகராஜ்யம். இன்று நாளைக்கான விஷயமாகும். அப்படிப்பட்ட அதிகாரி ஆத்மா ஆன்மீக போதையில் இருக்கிறார்கள். மேலும் போதையானது பழைய உலகை எளிதாக மறக்க செய்கிறது. அதிகாரி ஒருபோதும் எந்த வஸ்து, மனிதன், சமஸ்காரங்களின் அடிமையாக முடியாது. அவர்கள் எல்லைக்குட்பட்ட விஷயங்களை விட வேண்டியதில்லை. தானாகவே அது விடுபட்டு விடுகிறது. ஸ்லோகன். ஒவ்வொரு வினாடி, ஒவ்வொரு சுவாசம், ஒவ்வொரு பொக்கிஷத்தையும் வெற்றியடைய செய்பவர்களே வெற்றி மூர்த்தி ஆகிறார்கள். ஒவ்வொரு வினாடி, ஒவ்வொரு மூச்சு, ஒவ்வொரு பொக்கிஷத்தையும் வெற்றி அடைய செய்பவர்களே வெற்றி மூர்த்தி ஆகிறார்கள். நல்லது. ஓம் சாந்தி.